ஏழை தாயின் வீட்டு மகன் சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் வந்து சொல்றாரு. ஆனா அவருடைய சொத்து மதிப்பை அவர் வீடு வாங்கின முதற்கொண்ட டீட்டெயில்ஸா எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேல அவருக்கு வந்து சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அஃபிடேவிட்ல அவர் தாக்கல் பண்ணியிருக்காரு. மக்களை ஏமாத்தி நான் ஏழை தாயின் மகன் சொல்லி அதை ஒரு பொய்யை வந்து மக்கள்கிட்ட பரப்பியிருக்கின்ற ஒரு பார்வை வைக்கல. அவர் வீடு வாங்கியிருக்காரு, அது கடனில் வாங்கியிருக்காரு. புரியுதுங்களா? சொத்து மதிப்பை சொல்லியிருக்காரு. இல்லை நான் என்ன கேட்குறேன், அவர் கடன் அஃபிடேவிட்ல அவர் கடனை சொல்றாரு. 3 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு தேநீர் வந்து விலை 430 ரூபா கொடுத்து குடிக்க வேண்டியவர் 10,000 தான் பணம் வச்சுருக்காரு. அப்போ அங்கே போய் தங்கினதே இப்போ முடிஞ்சிருக்குமே. இப்போ கையில் காசு இல்லாமல் என்ன திருவோடாயந்து நிற்கிறார் முன்னாள் முதல்வர். நான் கேட்குறேன், ஏன் அதையெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? மக்கள் மன்றத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னென்ன சொத்துக்கள்லாம் இருந்திருக்குங்கிறது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அது வந்து உண்மையாகவே 10,000 ரூபா தான் இருக்குன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப போகிறது கிடையாது. நாங்கள் எந்த இடத்துலையும் பணம் கொடுக்கல. தேர்தல் கமிஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம். உங்களைப் போல கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த பணத்தை கொண்டு கோடிகளில் எங்கள் மக்களை குளிர்விக்கவில்லை. ஆனால் அந்த மக்கள் காசை வாங்கி கொண்டு யாருக்கு ஓட்டு போட்டார்கள் என்பது இன்னைக்கு நாடறியும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாக இங்கே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நின்ற பல வேட்பாளர்கள் வந்து தன்னை வந்து ஒரு ஏழ்மையான ஒரு நபராக, ஏழை தாயின் வீட்டு மகனாக, அல்லது வந்து டிகிரி படித்த ஒரு பட்டதாரியாக, அல்லது ஒரு முதுநிலை பட்டதாரியாக இப்படிலாம் காமிச்சு தான் தேர்தலை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அதில் பரப்புரையிலையும் அப்படி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்க அடித்த நோட்டீஸ் முதற்கொண்டு அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அஃபிடேவிட்டில் வேறு மாதிரியாக இருக்குது. ஒரு ஃபேக் நெரேட்டிவை செட் பண்ணி மிகப்பெரிய அளவில் மக்களை வந்து ஏமாத்திருக்கு தாவேக்கா அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. அந்த விமர்சனத்தை சாதாரண சோஷியல் மீடியாவில் மட்டும் எழுப்பாமல் முக்கியமான பிரதான நாளிதழ்கள்லாம் அதை வெளியிட்டிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர்ஸுக்கு எனக்கு கொடுக்குற விஷயத்தில் முதற்கொண்டு அவங்க பொய் சொல்லியிருக்கிறாங்க. கீர்த்தனா வந்து முதல் பெண் அமைச்சர் அப்படின்ற ஒரு பொய்யெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வந்து தொடர்ந்து பொய்களை வந்து வேகமாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபேக் நரேட்டிவில் தான் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியை தொடர வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் கிரியேட் பண்ணுறாங்கன்ற பார்வைக்கும் இல்லை, இந்த ஃபேக் வேலை பண்ணுறதே திமுக தான். அதிகார போதையில் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அதிகாரம் பறிக்கப்பட்டதற்கு பிறகு என்ன செய்வதென்று அலறுகிறார்கள், துடிக்கிறார்கள். இப்போ எங்கள் கட்சியில் வந்து படிப்பை யாராலையும் மறைக்க முடியாது. ஏன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அஃபிடேவிட் காமிச்சு கொடுத்துரும்ல. அஃபிடேவிட் உண்மையை தானே சொல்லி ஆகணும். இப்போ அஃபிடேவிட் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்து அதற்கு முன்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தி ஒன்றும் இல்லை. இப்போ ஏழை தாயின் வீட்டு மகன் சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் வந்து இது வந்து சொல்கிறாரு, ஒரு மேடையில் பேசும்பொழுது சொல்கிறாரு. ஆனால் அவருடைய சொத்து மதிப்பை அவர் வீடு வாங்கின முதற்கொண்ட டீட்டெயில்ஸாக எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு வந்து சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அஃபிடேவிட்டில் அவர் தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்போ இதில் வந்து நிறைய முரண் இருக்குல்ல. அப்போ மக்களை ஏமாற்றி நான் ஏழை தாயின் மகன் சொல்லி அதை ஒரு பொய்யை வந்து மக்கள்கிட்ட பரப்பியிருக்கின்ற ஒரு செய்தி. இப்போ என்னென்னா, ராஜ்மோகன் போன்ற என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய இளவல், அவர் வீடு வாங்கியிருக்காரு, அது கடனில் வாங்கியிருக்காரு. புரியுதுங்களா? சொத்து மதிப்பை சொல்லியிருக்காரு. இல்லை நான் என்ன கேட்குறேன், அவர் கடன் அஃபிடேவிட்டில் அவர் கடனை சொல்லலை. இருங்க 3 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இருங்க, கடன் வேற, கடன்னா அது தனி கணக்கு காமிச்சிருக்காங்க. இல்லை, கடனில் வாங்கப்பட்ட வீட்டையும் சேர்த்து தான் சொத்து மதிப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு டியூ கட்ட முடியாமல் எவ்வளோ போராடுறாங்கிறது எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அலுவலகத்துக்கு வாடகை கொடுக்க முடியாமல் எவ்வளோ. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டீட்டெயிலாக எடுக்கணும்னா இன்னும் ஒரு நாள் கூட நான் என்ன சொல்கிறேன், இல்லை நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம இதையாவது நாங்கள் கொடுத்தோமே, 10,000 தான் பேங்க் பேலன்ஸ்னு கொடுத்ததை பற்றி யாராவது பேசணும். ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு கொடைக்கானலில் போய 1,30,000 ரூபா வாடகை கொடுத்து தங்க வேண்டிய சூழலும் இருந்துச்சா இல்லையா? ஏன் அதை பெருசுப்படுத்தலை? ஒரு தேநீர் வந்து விலை 430 ரூபா கொடுத்து குடிக்க வேண்டியவர் 10,000 தான் பணம் வச்சுருக்காரு. அப்போ அங்கே போய் தங்கினதே இப்போ முடிஞ்சிருக்குமே. இப்போ கையில் காசு இல்லாமல் என்ன திருவோடாயந்து நிற்கிறார் முன்னாள் முதல்வர். நான் கேட்குறேன், ஏன் அதையெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? சொத்து கணக்கை காட்டுவது என்பது ஒரு அவங்க சொல்லுடைய சொத்து என்ன மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க காட்டுறாங்க. அவங்க வெளிப்படையாகவே தெரியும். மக்கள் மத்தியில், மக்கள் மன்றத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னென்ன சொத்துக்கள்லாம் இருந்திருக்குங்கிறது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அது வந்து உண்மையாகவே
10,000 ரூபா தான் இருக்குன்னு சொன்னா கூட யாரும் நம்ப போறது கிடையாது. அப்போ அதை எப்படி அனுமதிச்சு? ஆனால் இங்கே வந்து ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு பிம்பம் அப்படிங்கிறப்ப ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல. இப்போ புதுசாக வரவங்க ஒரு வேலை அது திமுக தோல்வியின் விரக்தியில் ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. தேர்தல் கமிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆவணங்களும் உண்மை என்று எங்கள் முன்னணி தலைவர்கள் எல்லாருமே உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எங்கள் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த படிப்பு +2 தான் கொடுத்துருக்குறாரு. ஏங்கன்னா அவர் வந்து டிகிரி படிக்க போனால் டிஸ்கண்டினியூட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் நடிக்க வந்துட்டார். அதனால் அந்த பாடத்தில் அவர் கவனம் செலுத்த முடியல. அவர் உண்மையை தானே சொல்லியிருக்கிறாரு. இப்போ தலைவன் காட்டிய வழி தானே நாங்கள். இப்போ நான் வந்து விருப்பம் பண்ண கொடுத்தேன். அஃபிடேவிட்டில் உண்மையை தான் காட்டியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அஃபிடேவிட்டில் காட்டின உண்மையை ஏன் மக்கள் பிரச்சாரத்தில் ஏன் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன். பொய் சொல்லலாம் இல்லைங்க. ஏன் பொய் சொல்லணும்? ஏழைனா ஏழை நடந்திருக்கு, டீட்டெயிலாக இருக்குது. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கிளிப்ஸோட சேர்த்து கூட டீட்டெயிலாக இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். நான் இன்றும் ஏழையாக தான் இருக்கிறேன். நான் ஏழைன்னு தான் சொல்ல போகிறேன். நான் எப்படி பணக்காரன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, என் பெற்றோர்கள் சம்பாரித்து எனக்கு வச்சுட்டு போகல. இல்லை, நானே சம்பாரித்து நானே உருவாக்கி நானே வளரணும்னு நினைக்கிறேன், துடிக்கிறேன். அப்போ அதுக்கு பேர் என்ன? ஏழ்மையை தானே சொல்ல முடியும். எங்கள் அப்பையும் பரம்பரை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கருணாநிதி குடும்பத்தில் பரம்பரையாக சொத்து இவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாமா இல்லையா? ஆனால் KN நேருவுக்கு பரம்பரையான சொத்து என்னன்னு கேட்டால் தெரியாது. ஏவாவேலுக்கு என்ன பரம்பரை சொத்துன்னு கேட்டால் தெரியாது. துரைமுருகனுக்கு பரம்பரை சொத்து என்னன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இன்றைக்கி பல லட்சம் கோடிகளை இவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரண விடயங்கள். நாங்கள் உழைத்து 2.5 கோடி எங்களுக்கு வந்து சொந்த நிலம் இருக்குது, சொந்த வீடு இருக்குன்னா அது எங்களுடைய சொந்த உழைப்பு. யாரையும் ஏமாத்தலை, கொள்ளையடிக்கலை, யார்கிட்டையும் வழிப்பறி செய்யலை. எங்கள் சொந்த உழைப்பால் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை உண்மையை சொல்கிறேன். இன்றைக்கி பணமதிப்பு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா 2.5 கோடிலாம் ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற பணம் தான். 25 லட்சம் கோடி வச்சுருந்தா தான் இன்றைக்கி பணக்காரனே. ஏவாவேலு போன்றவர்களுடைய இடத்தை நாங்கள் அடையணும்னா நாங்கள் சாகிறவரை அடைய முடியாது. ஏன்னா அத்தனை லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார். எங்கள் தலைவர் அரசியலும் ஆட்சியிலும் தூய்மை வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பிரகாரம் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ராஜ்மோகன் உள்ளிட்ட எல்லா நிறைய பேரை நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். இன்றைக்கி அபிடேவிட்டில் வந்து சொன்னதை நீங்கள் வெளியில் வந்து வேறு மாதிரி சொன்னாங்க. மக்கள் எங்களை நம்பினார்கள். காசே செலவழிக்காமல் தான் ஜெயிச்சிருக்கணும். மொத்த செலவே ஒரு வேட்பாளருக்கு 20 லட்ச ரூபா கூட இல்லைங்க. எப்படி எங்களால் வெற்றி பெற முடிஞ்சது? ஆனால் கோடி கோடியாக கொட்டி வாக்கு கேட்டார்கள். உங்களுக்கு தெரியும். இப்போ திமுக எத்தனை 58 இடங்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படும். காசு கொடுக்காம வெற்றி பெற்றீங்களா? என்ன உங்கள்கிட்ட நேர்மை இருக்குது? எங்கள்கிட்ட நேர்மை இருக்குது. நாங்கள் எந்த இடத்துலையும் பணம் கொடுக்கல. தேர்தல் கமிஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம். உங்களைப் போல கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த பணத்தை கொண்டு கோடிகளில் எங்கள் மக்களை குளிர்விக்கவில்லை. ஆனால் அந்த மக்கள் காசை வாங்கி கொண்டு யாருக்கு ஓட்டு போட்டார்கள் என்பது இன்றைக்கி நாடறியும். இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். யாரும் இங்கே பொய் சொல்ல போகிறதில்ல, யாரும் ஏமாற்ற போகிறதில்ல. அப்படி ஏமாத்தினாலும் அல்லது பொய் சொன்னாலும் எங்கள் தலைவர் உன்னிப்பாக ஒவ்வொருத்தரையும் கண்டெடுத்து கொண்டிருக்கிறார். லெஃப்ட் அண்ட் ரைட்டு தான். இன்றைக்கி தலைமைச் செயலகம் தன் நிலையை மாற்றி இருக்கிறது என்றால் எங்கள் தலைவர் போட்ட செயற்பாடு தான். காலைல 9 மணி 10 நிமிடத்திற்குள்ளே வந்து ஃபிங்கர் ஃபோல் வச்சுட்டு உள்ள வேலைக்கு போடுங்கிற ஐடியாலஜிகளை இன்றைக்கி உருவாக்கி வைத்திருக்கிறார். எங்களுக்கு மதிய சாப்பாடை தானே வீட்டிலேருந்து கொண்டு வருகிற சூழல் யோசிச்சு பாருங்க. ராஜாஜிக்கு பிறகு யாரும் அதை செய்யவில்லை. காமராசர் கூட தன்னுடைய ஆட்சி காலத்தில் மதிய சாப்பாட்டிற்கு கடற்கரைக்கு போய் விடுவார். ஏன்னு கேட்டால் யாரையும் நான் வாங்கிட்டு வர சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லுவேன். நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஒரு அம்பாஸ்டர் காரில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கிருந்து திருப்பி தலைமைச் செயலகம் வருவார். ஆனால் எங்கள் தலைவர் இன்றைக்கு இருக்கிற வசதியின் அடிப்படையில் பார்த்தால் தன்னுடைய சொந்த வாகனத்தில் அந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு போய் மதியத்தில் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நாள் போட்டு எங்கள் தலைவர் ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். அங்கே கேண்டீன் இருக்குல்ல, ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடுவார். அதனால் ஒரு புதிய பரிணாம அரசியல் வளர்ச்சி எங்கள் தலைவர் தெல்ல தெளிவாக இன்னைக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஆட்சியினுடைய தொடக்கமே உங்களையும் வளர வைத்திருக்கிறது என்றே நான் கருத்து. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுனீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கும் நன்றி. நன்றி.